நல்லா படிக்கிறேன் 4 மணி நேரம் படிச்சிருக்கேன். என்ன தூங்கிட்டு இருக்கா? எப்பதான் தூங்குறது இதே இருந்தா எப்படி உருப்படுவா? இன்னைக்கு எழுந்திருக்கவே மாட்டான். டியூஷன் போடா. அவன் எழுப்பு போய் அவன்கிட்ட நீ ஆச்சு உன் பையன் ஆச்சு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. விடுறா போலாம். மச்சான் பொண்ணுங்களை எப்பயும் நம்பவே கூடாதுடா. பசங்க வந்து எப்பயுமே கெட்டு. ஹே திவ்யா, நேற்று நான் மெசேஜ் பண்ண நீ ரிப்ளையே பண்ணல. இரு நானே சொல்றேன். நேற்று நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தனே. இதான் என் ஹார்ட்டை கொள்ள அடிச்சிட்டியே. சித்தப்பு சொல்லுங்க சித்தப்பு. பிள்ளைகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள பொங்கல் அரசியல் இதெல்லாம் சாதாரண சித்தப்பு. டேய் மச்சான், உனக்கு வாழ்க்கை போறோம் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்க போறோம். ஓகேவா? டேய் எப்ப கட்டுடா? நீயும் கட்டு. ஏன் கட்டுறா? டேய் எம்எஸ் மட்டும் தான் இருக்கு. ஸ்பெஷல் கிளாஸ் ஒண்ணுலப்பா. பக்கத்துல டீ கடைக்காரன் ஏதோ சாராய கடையில 10 காசு சொன்னாங்க. சரி பொண்ணு அப்படி இருக்க மாட்டான்னு சொல்லி அவனை திட்டி அமைச்சிட்டாங்க. சரி நீ போ. தம்பி ஒரு நிமிஷம், சாப்பிட்டியாப்பா? தெரியாது நினைக்காத, அப்பாவுக்கு எல்லாமே தெரியும்.
தெரியலையே, வேணா ஃபோன் பண்ணி பாரு. எடுக்கலையா? சரி, அவன் ரூம்ல போய் செக் பண்ணலாமா? என்னாச்சு? இவனை பாரு, ட்ரக்ஸ்க்கெல்லாம் அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் அவன் வேலைக்கே ஆக மாட்டான். இம்மீடியட்டா ரீஹாப்க்கு போய் இவனை சேர்த்தே ஆகணும். சரி சரி, சீக்கிரமா கால் பண்ணு. பார்த்து கூட்டிட்டு போங்க. பேரு கொஞ்சம் பதிவு பண்றேன், நல்லா இருக்கும். காணும் ஊசி காணும். After 2 years. போதைப் பொருட்கள்ல அடிமையாவது ரொம்ப ஈஸி, ஆனா அதுல இருந்து வெளில வந்தா ரொம்ப கஷ்டம். போதைப் பொருட்கள் நம் நாட்டில் புற்றுநோய், என்ன செய்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு ஆபத்தான எதிரி. இந்த போதைப் பொருட்கள் தாக்கம் இருக்க அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கின்றது. இன்றைய மக்களின் மனநிலை என்னவென்றால், போதைப் பொருட்களில் எதுவாக இருந்தாலும் கடினமான பாதையை தேர்ந்தெடுக்காமல் சுலபமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதுதான் இந்த போதைப் பொருட்கள் ஊடுருவ முக்கியமான காரணமாகிறது. 2022 நாடளவில் எடுக்கப்பட்ட சென்சாரில் மொத்தம் 49% 22 18 வயசில் உட்பட்ட மாணவர்களே போதைப் பொருட்களை அடிமையாகிறார்கள் என்று தெரிய வந்துள்ளது. 2023 தமிழ்நாட்டில் மட்டும் 6819 பேர் போதைப் பொருட்கள் அடிமையாயிருக்காங்க. எல்லாம் அதுவும் இளைஞர்களா இருக்காங்க. இந்த போதைப் பொருட்கள் இருந்து நம்ம வெளில வரணும், நம்ம தான் முயற்சி எடுக்கணும். ஏன்னா போதைப் பொருட்களை உள்ள போறது ஈஸி, ஆனா வெளில வர்றது கஷ்டம். அதனால முதல்ல உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரையும் காப்பாற்ற நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.